பிஜேபியோடு இப்போதில்லை எப்போதும் இல்லைன்னு உறுதி காட்டின எடப்பாடி எங்க இருக்காரு? இப்போ காணாம போயிட்டாரு. நேற்று என்ன சாதிச்சிச்சு அதிமுக பிஜேபியோட போய் சேர்றதுக்கு அப்படின்னு கேள்வி அதிமுக தொண்டர்கள்ட்ட இருந்தே இருக்கு. ஒரு துளி கூட தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யறது இல்லை பிஜேபி. அப்படிப்பட்ட பிஜேபியோட நீ கூட்டணி வைக்கிற போது இயல்பான கூட்டணி, வேற ஆப்ஷன் இல்லை, இதெல்லாம் ஓகே. எடப்பாடி வீட்டுக்கு அமித்ஷா போறதை தடுத்தது எது? ஒரு ஈகோவா, இல்லை அதிகார கண்ணை மறைக்குதா? பார்வையில மிரட்டுற இடத்துல அவர் உட்காந்துருக்கலாம். ஆனா கட்சின்னு பார்த்தா அதிமுக தான் பெரிய கட்சி. ஒரு வார்த்தை எடப்பாடி நேற்று பேசினாரா? அவர் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பேசவே விடாம இப்படி வச்சிருந்தா அந்த தலைவர் பத்தி எதுக்கு கொடுக்குறீங்க? தைரியம் இருந்தா கரூர்ல இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் எங்கேயாவது இடத்துல கூட்டம் போட்டு சொல்லுங்க. அண்ணாமலையை நீக்கியது நான் தான் சொல்லுங்களேன். அது அந்த கூட்டணிக்கு ஒரு துளியாவது பலன் சேர்க்குமா? கட்சி பேரே இல்லை ஓபிஎஸ்க்கு. பலாப்பழம் சின்னத்தை தூக்கிட்டு வந்தாரு. அவர்கிட்ட அதிமுக டெபாசிட் போச்சு ராமநாதபுரத்தில். இப்போ இது வெற்றியா சாணக்கியத்தனமா நீங்க சொல்லுங்க, நான் கேட்பேன். ஏதோ முழுக்க அண்ணாமலை தான் அப்படின்னு பேசுறது உண்மை இல்லை சார். ஆட்சி அதிகாரம் தான் அவருக்கு பின்னாடி இருந்தது. அந்த துணிச்சல் தான் அவர் எல்லாரையும் விட்டு விளாசிட்டாரு. தனிப்பட்ட அண்ணாமலை இவ்வளவு தூரம் பின்னர் பிடிச்சு உள்ள போட்டிருப்பாங்க சார். அதிகாரமிக்க பிஜேபியுடைய தலைவராக இருக்கும் தானே அண்ணாமலை கிட்ட நெருங்க முடியல ஸ்டாலினால. இத்தனை பொய்கள் அண்ணாமலை பேசியிருக்கிறார். குச்சமே எல்லாம் பேசினார்ல. அந்த அளவுக்கு தடாலடி அரசியல்வாதி அல்ல. வணக்கம். வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாயிடுச்சு. இது யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? இப்போ ராஜேந்திர பாலாஜியை பார்த்தீங்கன்னாக்கா இவருடைய ராஜதந்திரத்துக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு சொல்றாரு. இது யாருக்கு லாபமா பார்க்குறீங்க? பொதுவாக கூட்டணி அமைகிறது இரண்டு கட்சிகளுக்கும் லாபமா இருக்கணும். அதன் மூலமா அவங்க சொல்ற கொள்கைகள் மூலமா அது நல்லதா இருந்தால் அந்த மாநில மக்களுக்கு அது நல்லதா அமையணும். முதல்ல இந்த ரெண்டு கட்சியில சரிசமமா ஒரு சந்தோஷம் இருக்கா, திருப்தி இருக்கா அப்படின்னு பார்த்தா அதிமுக தொண்டர்கள் இவ்வளவு பெரிய ஒரு ராஜேந்திர பாலாஜி பாஷையில் நீங்க சொன்னதுனால நான் சொல்றேன். இது ராஜதந்திரத்துக்கு கிடைத்த வெற்றினா இந்த கூட்டணி பற்றிய அறிவிப்பு வந்து நேற்று முழுக்க எழுச்சியா இருந்திருக்கணும் தமிழ்நாடு முழுக்க அதிமுக தொண்டர்கள். அப்படி எங்கேயும் நான் பார்க்கல, கேள்விப்படலை, பேசுகிற இடங்கள்ல ஒரு நாளையில் தெரிஞ்சிடாதுன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனாலும் அந்த அறிவிப்புக்குன்னு இருக்கிற அந்த எஃபெக்டை நம்மளால் சென்ஸ் பண்ண முடியும் பத்திரிகையாளர்களால். அப்படி எதுவுமே நடக்கலை. ஏன் அப்படின்னா முதல்ல இந்த கூட்டணிக்கு என்ன அவசியம் வந்துச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குது. இயல்பான கூட்டணி நான் மறுக்கலை. திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையாத வரை பிஜேபியோடு தான் போகணுங்கிறது இயல்பாக அமையும். வேறு ஆப்ஷன் இல்லை. இந்த தேர்தல் நடைமுறைகள் தொடங்குறதுக்கே இன்னும் ஒரு வருஷம் இருக்கிற போது இப்படி அவசர அறிவிக்க வேண்டிய நெருக்கடி என்னன்னு ஒரு கேள்வி வருது. அது எப்படி அறிவிக்கணும்னு ஒன்று இருக்குது. கூட்டணிக்கு வந்து தேசிய அளவில் மோடி தலைமையில் அங்கே என்டிஏ இயங்கும், இங்கே எடப்பாடி தலைமையில் இயங்கும் அதிமுக தலைமையில்னு சொல்கிறார். நியாயம்தான். அது ஏதோ கிஃப்ட் எடுத்து கையில் கொடுத்த மாதிரி இல்லை. இயல்பாக அதுதான் உண்மை. அதிமுக தான் இங்கே பெரிய கட்சி. ஏதோ புதுசாக வந்தவர்னு டெசிக்னேட் பண்ணலை அதை. ஆனால் அது என்ன நடந்திருக்கணும்? நேற்றுக்கு குருமூர்த்தி வீட்டுக்கு வர்றார், மதியம் தமிழிசை வீட்டுக்கு போயிட்டு குருமூர்த்தி வீட்டுக்கு வர்றார். அங்கே இருந்துட்டு நேராக ஹோட்டலுக்கு போகிறார். அங்கே பேச்சுவார்த்தை ஃபோனில் நடக்குது. ஃபோனில் நடக்கிற பேச்சுவார்த்தை இது வரல. அதிமுகவை டீல் பண்ணுற விதமும் இது வரல. இப்போ புரியுதுங்களா எங்கே தப்பு நடக்குதுன்னு நான் பார்க்குறேன். இயல்பான கூட்டணி, வேறு ஆப்ஷன் இல்லை, இதெல்லாம் ஓகே. எடப்பாடி வீட்டுக்கு அமித்ஷா போகிறத தடுத்தது எது? ஒரு ஈகோவா, இல்லை அதிகார இதுவா? அந்த இதில் உட்காந்துருக்கிற அந்த இதுவா? அதிகார கண்ணை மறைக்குதா? நம்ம சொன்னால் கேட்டுக்குவாருன்னு அந்த அலட்சியமா? எடப்பாடி நீங்கள் அலட்சியப்படுத்துங்க. அதிமுக பொதுச்செயலாளரை நீங்கள் அலட்சியப்படுத்த முடியாது. பலவீனப்பட்டு போயிருக்கலாம். இன்றைக்கும் அதிமுக பெரிய கட்சி. குருமூர்த்தி வீட்டுக்கு வர்றார். அப்படியே எடப்பாடி வீட்டில் பேச்சு நடந்தது மாதிரி நடிச்சுட்டாவது ஹோட்டலில் போய் அறிவிச்சிருந்தா பேச்சு நடந்தது, பேச்சின் முடிவில் நாங்கள் இந்த முடிவுக்கு வந்தோன்னு அறிவிக்கிறது. அதுதானே சார் ஒரு நம்ம எத்தனை அறிவிப்புகளை பார்த்துருக்குறோம். திரைக்கு முன்னால் பின்னால் நடந்தது எல்லாத்தையும் பார்த்துருக்குறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற ஒரு கட்சியை இது நேரில் போய் யாருமே பார்க்கல. டெல்லியில் பார்த்தாங்களேன்னு நீங்கள் கேட்கலாம். நாங்கள் பேசலைன்னு அறிவிச்சிட்டாரு எடப்பாடி. வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் அதையும் அறிவிக்கிறார். நாங்கள் தமிழ்நாட்டு நலனை பற்றி தான் பேசணும்னாரு. அதுக்கப்புறமும் சும்மா இல்லாமல் கூட்டணியை பற்றி இப்போ அறிவிக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டார் ஏர்போர்ட்டில். ஞாபகம் இருக்கா? இந்த ரெண்டுக்கும் மாறா ஒரு தலைவர் மௌனமாக உட்கார்ந்துருக்க. அவர் மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கலாம், அதிகாரமிக்கவராக இருக்கலாம், உங்களையெல்லாம் பார்வையில் மிரட்டுற இடத்துல அவர் உட்காந்துருக்கலாம். ஆனால் கட்சின்னு பார்த்தா அதிமுக தான் பெரிய கட்சி. ஒரு வார்த்தை எடப்பாடி நேற்று பேசினாரா? சரி, அவரே பேசட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் 2 வார்த்தை பேசுங்கன்னு சொல்லி மைக்கை கொடுத்துருக்கணும்ல. ஆமாம், என் தலைமையில் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி, மேலும் சில கட்சிகள் வரும், எதையாவது பேசணும்ல சார். அப்போ தானே சார் கமாண்டிங் பவர் வரும். அவர் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பேசவே விடாமல் இப்படி வச்சுருந்தா
அந்த தலைவர் பத்தி எதுக்கு கொடுக்குறீங்க? ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா இதே எடப்பாடி வந்து அண்ணாமலை மாறி நயினார் நாகேந்திரன் வர்ற வரைக்கும் அந்த ஹோட்டலுக்கே வராம இருந்தார். ஸோ அப்போ அது ஒரு வெற்றியா அவர் நினைக்கிறாருல்ல. தைரியம் இருந்தா கரூர்ல இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் எங்கேயாவது இடத்துல கூட்டம் போட்டு சொல்லுங்க. அண்ணாமலையை நீக்கியது நான் தான் சொல்லுங்களேன். அது அந்த கூட்டணிக்கு ஒரு துளியாவது பலன் சேர்க்குமா? அந்த கூட்டணி பலவீனப்படுத்தும். இன்னைக்கு அந்த கட்சி ஜிலுன்னு கொஞ்சம் இருக்குன்னா அண்ணாமலைனால தான். அவருடைய துடுக்குத்தனத்தினாலே, அவருடைய ஆவேசம் கலந்த அரசியல்னாலையும், ஆக்ரோஷமான அரசியல்னாலையும் தான் வளர்ந்துருக்கு. அது பொதுமக்களை முகசுலிக்க வச்சு தள்ளி வச்சிருக்கிறது இன்னொரு பார்வை. இன்னைக்கு பல லட்சம் இளைஞர்கள் பிஜேபியில் போய் சேர்ந்தாங்கன்னா அண்ணாமலைங்கிற அந்த தனிநபரை பார்த்து தான். அப்படி ஆதரவு இருக்கிற அண்ணாமலையை நீக்கின வச்சதே நான் தான் தைரியம் தான் போய் சொல்ல முடியுமா? வெளியே சொல்ல முடியாத ஒரு விஷயம் எப்படி சார் சாணக்கியத்தனமா இருக்க முடியும், ராஜதந்திரமா இருக்க முடியும்? நான் என்ன சொல்றேன்னா, அப்படி அவர் வந்துட்டு போய் அன்னைக்கு அறிவிச்சிருந்தாருன்னா அன்னைக்கு அதிமுகவுடைய கௌரவம் காப்பாற்றப்பட்டிருக்கும். சரி, ஆட்சியில் பங்குங்கிறது மிகப்பெரிய முடிவு. அதிமுகவுக்கு முதல் முடிவு அது. அதிமுக வரலாற்றுல நாங்கள் ஆட்சியில பங்கு தருவோம்னு சொல்றது அதிமுக வரலாற்றுல இதுதான் ஃபர்ஸ்ட். தமிழ்நாட்டு அரசியலுக்கே அது புதுசு. 80ல டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க தேர்தலுக்கு முன்னாடி. காங்கிரஸும் திமுகவும் ஆளுக்கு சரிபாதி இடங்கள் எப்படி ஜெயிச்சாலும் கூட்டணி தான், ஜெயிச்சிருந்தால் கூட்டணி ஆட்சி தான், வேற வழி இல்லை. அதை மக்கள் நிராகரிச்சாங்க. கிட்டத்தட்ட 45 வருஷம் கழிச்சு அதை நீங்க திருப்பி பூத்துறீங்க. எப்படின்னு ஒரு அளவுகோல் வேணாமா? அதிமுக நிர்வாகிகள்கிட்ட முதல்ல விவாதிச்சாரா? யாருக்கிட்ட விவாதிச்சாரு? கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறேன்னு சொன்ன போது இங்க எடப்பாடி நாங்க பேசவே இல்லைன்னாரு. அமித்ஷா டிவி நிகழ்ச்சியில பேசுறாரு, அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறதுன்னு. யாருமே இங்க வாய் திறந்து பேசல. ஹோட்டல்ல 6 மணி நேரம் அமித்ஷாவை காக்க வச்சாரு பாத்தீங்களா? அண்ணனுக்கு கிடைச்ச அப்படிங்கிறீங்க. என்ன சாதிச்சீங்க? ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு கிட்டத்தட்ட உங்களுடைய அதிகாரத்தை பாதியை கொண்டு போய் கொடுத்தீங்க. இது சாதனையான்னு கேட்கிறேன். வேதனை ஒரு வகையில். ஏன்னா வெளியே சொல்லக்கூடாத விஷயம். நீங்க கூட்டணி ஆட்சியை தமிழ்நாட்டுக்கு புதுசுன்னா மக்கள் அதை ரசிக்கவே இல்லை. அதை என்ன பண்ணணும், டைப் பண்ணி உள்ள சீலில் கவர் பண்ணி வச்சுக்கணும். தேர்தல் முடிஞ்சு பேசணும். முன்னாடியே சொன்னால் உங்களுடைய பலவீனமான கூட்டணிங்கிறது தேர்தலுக்கு முன்பாகவே நீங்களே அறிவிக்கிற மாதிரி ஆகிடுது. அது இத்தனை தவறுகள் நடந்து நேற்று சந்தோஷம்னா அது பிஜேபிக்கு, அதுவும் அமித்ஷாவுக்கு மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அவங்க நினைச்சதை பூரா நேற்று சாதிச்சுக்கிட்டாங்க. ஆனால் அதிமுக சாதிச்சுன்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்க. எடப்பாடி பொறுத்த வரைக்கும் அவர் சில வழக்குகள் இருக்கு. அப்புறம் வந்து ஓபிஎஸ் தினகரன்லாம் ஓரம் கட்டிட்டு, செங்கோட்டையெல்லாம் ஓரம் கட்டிட்டு தன்னை நிறுத்திட்டாரு. அது சாதனையான்னு கேட்கிறேன். அது சாதனை இல்லையே. நான் அவங்களெல்லாம் ஒதுக்கிட்டேன். அவருடைய தனி மனித ஈகோவுக்கு அது வெற்றியா இருக்கலாம். களத்துல ஜெயிக்கணுமே. ஏன்னா பிஜேபி எப்படி அமித்ஷா ஜெயிச்சாரோ அந்த மாதிரி இங்க எடப்பாடி ஜெயிச்சாருன்னு சொல்ல முடியாது. அல்ல, அப்படி ஜெயிச்சிட்டாருன்னா இந்த ஏற்பாடுகள்ல ஜெயிச்சிட்டீங்க. தேர்தலில் ஜெயிக்கணும் சார். இதே உறுதியை காமிச்சது யாரும் தேவையில்லைன்னு உறுதியா இருந்தார். அப்பயும் எடப்பாடி தான் ஜெயிச்சார் உங்க பாஷையில. ஆனா தேர்தலில் ஆட்சியை இழந்தார். 21ல் 24 தேர்தலையும் எல்லாரும் ஒன்னா இருப்போம்னாங்க. எடப்பாடி தான் ஜெயிச்சார். எதுல? அவங்கள தள்ளி வச்சதில்ல. தேர்தலில் 0. அதுல ஜெயிச்சு என்ன சார் பிரயோஜனம்? அது சாணக்கியத்தனம் இல்லை, ஏமாளித்தனம். நீங்கள் போட்ட தன்னம்பிக்கை கணக்கு தப்பு கணக்கா போனது 2 தடவை. இன்னொரு தடவை நான் தப்பு கணக்கு போடுறேங்கிறார். போடட்டும். அதனால என்ன பிரயோஜனம்னு கேட்குறோம். நீங்க சாணக்கியத்தனமோ ராஜதந்திரமோ அந்த இயக்கத்துக்கு, அந்த தலைவனுக்கு ஒரு பெருமையை சேர்த்து தரணும், ஒரு வெற்றியை தேடி தரணும். தோத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் சாணக்கியத்தனமா? அவங்கள ஒதுக்கிட்டேன் பார்த்தீங்களாண்ணா? ஒதுக்கின ஆட்கள்கிட்ட எதுக்கு டெபாசிட் போச்சு? தினகரனை ஒதுக்கிட்டீங்க, எடப்பாடி ஆளுமை நிரூபிச்சார். தேனியில் என்ன ரெட்டை இலை சின்னத்தை வச்சிருக்கிற அதிமுக டெபாசிட் போச்சு. கட்சி பேரே இல்லை ஓபிஎஸ்க்கு. பலாப்பழம் சின்னத்தை தூக்கிட்டு வந்தார். அவர்கிட்ட அதிமுக டெபாசிட் போச்சு ராமநாதபுரத்தில். இப்போ இது வெற்றியா சாணக்கியத்தனமா நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்குறேன். இவ்வளவு பலவீனங்களை வச்சுக்கிட்டு அப்போ எப்படி இனிமேல் எடுத்துகிட்டு போகணுன்னு ஒரு சுய பரிசோதனை கூட செய்யாமல் இவ்வளோ பெரிய ஒரு முடிவை எடுத்து கொடுத்தது. 6 மணி நேரம் காக்க வச்சு படிஞ்சு போனது நீங்கள் தான். கடைசியில் 6 மணி நேரம் காத்திருந்தும் பணிந்து போனது எடப்பாடி தான், அதிமுக தான். அதனால தான் அது அதிமுகவுக்கு ஏற்பட்ட அவமானம்னு சொன்னேன். மற்றபடி கூட்டணி அமைக்கிறத பற்றி நம்ம தப்பு சொல்லலாம். நேரம் தவறு, சூழல் தவறு, நடத்திய விதம் தவறு. ஏன்னா கூட்டணிக்கு முன்னே நீங்களே சொல்லிருக்கீங்க நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி அமைச்சிருந்திருக்கலாம். ஆமா, அந்த களம் வேற. அதையும் தப்பு பண்ணிட்டாரு. நேரம் 15 எம்பி வந்திருக்கும்ல. இப்போ கூட்டணி சேர்ந்தீங்க, எனக்கு 2 மந்திரி கொடுங்கன்னு கேட்டிங்களா? காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் நேற்று அமித்ஷா. நீட் தேர்வை பற்றி மறுபரிசீலனை பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. எதுக்காக சேர்ந்தீங்கன்னு மக்களை நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் நம்ம புரிஞ்சுக்கிறோம். வேற ஆப்ஷன் இல்லை எடும் கேட்குன்னு மக்கள்கிட்ட போய் கன்வின்ஸ் பண்ணணும். ஒரு துளி கூட தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யறது இல்லை பிஜேபி. அப்படிப்பட்ட பிஜேபி நீ கூட்டி வைக்கிற போது என்ன சொல்லி சமாளிக்கணுன்றது காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு போட்டோம். 4 பாயிண்ட் இருக்குது. மும்மொழி கொள்கையை அமல்படுத்த மாட்டோம், திணிக்க மாட்டோம்ட்டாங்க. நீட்டை பற்றி மறுபரிசீலனை பண்ணுறோம்னாங்க. பேரிடர் நிவாரண நிதி எல்லாம் கரெக்டாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னு 4 பாயிண்ட்டை நடிக்கிறதுக்காகவாவது டைப் பண்ணி காட்ட வேண்டாமா? நேற்று என்ன சாதிச்சிச்சு அதிமுக பிஜேபியோட போய் சேர்றதுக்கு அப்படின்னு கேள்வி அதிமுக தொண்டர்கள்ட்ட இருந்தே இருக்கு. பிளஸ் அது 3 பேரை மட்டும் வச்சுட்டு இவ்வளோ பெரிய ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். அதுவும் அதிமுகவில் ஒரு. ஆனால் யார் எடுத்து கேள்வி கேட்பாங்க, கோஷம் கலப்பாங்க, கட்சி உடைய போகுது அப்படிலாம் நான் இப்போ ஜெயக்குமார், சி.வி. சண்முகம்லாம் எதிர்த்துட்டு இருந்தாங்க இல்லையா? அவங்க சத்தத்தை காணமே, என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம்.
துணிச்சலா வழக்கு இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் எதுவும் பெருசா குரல் எழுப்ப மாட்டாங்க. பிஜேபிக்கு பயப்படுவாங்க. அப்படி இல்லாதவங்க கொஞ்சம் ஏதேனும் பேசலாம். குறைஞ்சபட்சம் உள் அரங்கத்துல. இப்போ அதிமுக, பாஜக தலைவர்கள் இணைஞ்சிட்டாங்க. தொண்டர்கள் இணைவாங்களா? அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்குமா? அதனால தான் தொண்டர்கள முதல்ல நீங்க சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் நேத்து நான் அந்த நிகழ்வுகளை எல்லாம் வரிசைப்படுத்தினேன். ம். டிஃபன் எப்ப சாப்பிட்டா என்ன சார் இருக்கு? எடப்பாடி வீட்ல போய் அமித்ஷா மதியானம் சாப்பிட்டா சாப்பாடு, நைட்டு சாப்பிட்டா டிஃபன், கொஞ்சம் லேட்டா சாப்பிட்டா டின்னர். என்ன சாப்பிட்டா நமக்கு என்ன இருக்கு? நான் ஏன் அந்த ஆர்டர் படி சொன்னேன்னா, ஒரு தலைவரை வந்து பார்த்தாரு, பேச்சுவார்த்தை நடந்துச்சு, அப்புறம் போய் அறிவிச்சாங்கங்கிறது இதுதான் சார் நடைமுறை. அங்கே உட்காந்துட்டு அறிவிச்சுட்டு ஃபோன்ல பேச்சுவார்த்தை நடத்தி நான் அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு துளி கூட பேச விடாம நல்லா இப்படி மாதிரி உட்கார வச்சிருந்தீங்கன்னா, அந்த கட்சி தொண்டனுக்கு என்ன சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்புறம் எப்படி இவனே முதல்ல நார்மலான மனநிலைக்கே வரல. அப்புறம் உற்சாகமான மனநிலைக்கு வந்து அப்புறம் ஜெல்லாகணும். போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது. எப்படி சமாளிக்க போறார் எடப்பாடின்னு எனக்கு தெரியல. இப்போ எடப்பாடி தலைவர் தான் கூட்டணி அப்படின்னு சொன்னாலும் வந்துட்டு இவர் ஆட்சியில பங்குன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா சீட் கண்டிப்பா அதிகமாக கொடுத்தாகணும். எந்த அளவுக்கு கொடுக்க வேண்டியது தெரியல. அதெல்லாம் நம்ம யூகம் பண்ற நம்பர்ஸ் யூகம் பண்ணவே முடியாது நம்ம. அவங்க எந்த அளவுக்கு டிமாண்ட் பண்ண போறாங்க. எனக்கு சரி பாதி கொடு, மற்றவங்களுக்கு நான் கொடுத்துக்கிறேன்னு சொல்லலாம். அது எடப்பாடி அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்க மாட்டார். எவ்வளவு தூரம் அந்த உறுதியை காட்டுவார்? ஏன்னா பிஜேபியோடு இப்போது இல்லை எப்போதும் இல்லைன்னு உறுதி காட்டின எடப்பாடி எங்க இருக்காரு இப்போ? காணாம போயிட்டாரு. நான் நக்கல் பண்ணல. இதுதான் எதார்த்தம். நீங்க சவால் விடுற இடத்துல எடப்பாடி கிடையாது கிடையாது கிடையாது. பிஜேபி எதிர்க்கிற துணிச்சல் அவருக்கு வராது வராது வராதுன்னு உங்ககிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கேன். நடந்துச்சா இப்போ? எத்தனை சார் சொல்றேன். அவர் அவ்வளவு பலவீனப்பட்டு போயிருக்கிறார். எவ்வளவு தூரம் உறுதியை காட்டுவான்னு எனக்கு தெரியல. இப்போ தினகரன் சொல்லும்போது வந்து நாங்க கூட்டணியில் இருப்போம், என்டிஏல தான் இருப்போம், எனக்கா திமுக எதிர்க்கிறதுக்கு இருப்போம்னு இல்ல சொல்லியிருக்காரு. உண்மை தானே. இன்னைக்கு வரைக்கும் அவர் இந்தியால தானே இருக்கிறார். இவர் சப்போர்ட் பண்ணுவாரா? அது இவர் பிரச்சாரம் பண்ணுவாரா? அதெல்லாம் எடப்பாடி போக அந்த போகுது. இவங்க விஷயத்துல? உட்கார்ந்து பேசுறத பொறுத்து இருக்கு. பிஜேபி எடப்பாடியை கன்வின்ஸ் பண்றதுல இருக்கு. சரி, கன்வின்ஸ் பண்ண முடியல. எடப்பாடி உறுதி காட்டுறார், தன்னுடைய ஆளுமை நிரூபிக்கிறார். தினகரனை வேண்டாம், ஓபிஎஸ் வேண்டாங்கிறார். சவுத்ல டெல்டால எப்படி ஜெயிப்பீங்க? நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை வச்சே நான் சொல்றேன். வாக்கு வங்கி இழந்த அதிமுக எப்படி ஜெயிக்கும்? அப்ப எடப்பாடியோட ஆளுமைன்னு அதை பாராட்டுவீங்களா? ஏமாளித்தனம், தப்பு கணக்குன்னு அதை விமர்சிப்பீங்களா? இப்போ அதை ஈடுகட்ட தான் நயினா நகர் தலைவராக்கி இருப்பாங்களோ? ஆல்ரெடி பிஜேபி அந்த ஓட்டு எங்க போகும்? பிஜேபி தானே சார் போகும். உடனே முக்குளத்தூர் பூரா ஆகா வந்துட்டு அப்போ கூட பிஜேபி பக்கம் போய் சேர்ந்துருவாங்களே தவிர அதிமுக தான் கரையும். அதில் அங்கேயும் அதிமுக தான் பாதிப்பு. தோழமையா இருந்தா கூட அதிமுக இது வரைக்கும் ஓட்டு போட்டு பூரா பிஜேபியில் போய் சேர்ந்தா கட்சி பலவீனமாகுதுன்னு அர்த்தம் சார். ரெண்டையும் கூட்டினா 100 தான். ஆனா பிஜேபி 70, அதிமுக 30ங்கிறது 100 தான். அதிமுக 70, பிஜேபி 30ங்கிறது 100 தான். 100ங்கிறது நீங்க அதை பார்க்காதீங்க. அதிமுக என்ன ஆயிட்டு இருக்கு, கதி ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கணும். இதை தான் நான் சொன்னேன் கவனமா. நேற்று நடந்த நிகழ்வுகள் யாருக்குன்னு கேட்டீங்களே, பிஜேபிக்கு தான் நேற்று நடந்தது முழுக்க சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம். பாஜக தலைமையில் பாமக இருந்திருக்கு, பல்வேறு கட்சிகள் இருந்திருக்கு. திமுக இன்னைக்கு பாமக என்டிஏல தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. இல்ல அதே மாதிரி அதிமுக கூட தேமுதிக இருந்திருக்கு. ஆனா சமீப காலமா பிரேமலதா வந்துட்டு கொஞ்சம் திமுக சப்போர்ட் பண்றாங்க. இல்ல ராஜ்யசபா சீட் விவகாரத்தினாலதான் பிரேமலதா கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் எடப்பாடி சொன்ன அந்த வார்த்தை தான். நாங்க எப்ப சொன்னோம், யாருகிட்ட சொன்னோன்ட்டாரு. ஸோ அவங்க கொஞ்சம் உஷாராகி கொஞ்சம் தனியா நிற்கிறாங்க. மற்றபடி பாமகவுக்கு அந்த உரசல் இல்லை. அவங்க எடப்பாடியா என்டிஏவான்னு கேட்டபோது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவங்க என்டிஏ பக்கம் தானே போனாங்க. பாமக இன்னைக்கு அதுல தான் இருக்கிறாங்க. அதனால இது அப்படியே தொடருதா, மேலும் சில கட்சிகள் வர்றாங்களா, இல்ல இருக்கிற கட்சியில விலகி போறாங்களான்லாம் அதான் சொன்னேன். ஒரு வருஷம் தப்பான நேரம்னு நான் சொன்னேன் இல்லையா? இதைத்தான் நான் சொன்னேன். ஒரு வருஷம் முன்னாடி யாருமே இப்படி கூட்டணி அறிவிக்க மாட்டாங்க. ஏன்னா விமர்சனங்களுக்கு இவங்களே இடம் கொடுக்குறாங்க. எலெக்ஷன் நெருங்குற போது அப்படி அறிவிக்கணும், டக்குன்னு எலெக்ஷன் அந்த ஃபீவருக்குள்ள போயிடணும். காலங்காலமா நடக்கிறது. எதனால ஒரு வருஷம் முன்னாடி பண்ணாங்க நிஜமாவே எனக்கு புரியல. அமித்ஷா வேற எதுவும் ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கலாம். மிக நிச்சயமாக அது பிஜேபியின் பார்வையில் பிஜேபியின் சுயநலத்துக்காக தான் இருக்கும். அதிமுகவுக்கு ஒரு துளி கூட பயன் தராது. ஒரு வருஷம் முன்னாடி இப்படி கூட்டணி முடிவு பண்ணது. இப்போ நீங்க பிஜேபிக்கு இது பலம் அப்படின்னீங்க. ஆனா வந்து சமூக வலைதளங்கள்ல இருக்கிற பாஜக சிலரோட போஸ்ட்டை பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து பிஜேபி தனியாக நிற்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஏன்னா அண்ணாமலையுடைய வரவு வந்து இளைஞர்களை ஈர்த்திருக்கு. அண்ணாமலை நீக்கிறதுன்றது வந்து பிஜேபிக்கு மிகப்பெரிய பலவீனமா இருக்கும் அப்படின்னு. அது ஒரு பார்வை தான், அதை யாரும் மறுக்கலாம். ஆனா ஒரு தனிநபரை வச்சுதான் ஒரு தேசிய கட்சிங்கிறது எந்த தேசிய கட்சியுமே அனுமதிக்க மாட்டாங்க. ஏதோ அண்ணாமலை இல்லைன்னா பிஜேபி இல்லைங்கிற மாதிரிலாம் விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. அது நிஜமா? இல்லையே. அதிகாரம் மிக்க பிஜேபி இருக்கும் தானே அண்ணாமலையால இப்படி அரசியல் பண்ண முடிஞ்சது. இவ்வளவு துடுக்கா, தைரியமா, துணிச்சலா பொய்களை பேச முடிஞ்சது. தைரியமா பொய் பேச வச்சது அதிகாரம் இருக்கிற பிஜேபினாலதான். ஒரு பேச்சுக்கு சொல்றேன், மத்தியில பிஜேபி ஆட்சியில் இல்லை, காங்கிரஸோ 3வது அணி ஆட்சியில் இருக்கு. அண்ணாமலை இங்க இவ்வளவு தூரம் பேசியிருக்க முடியுமா? பேசுனதுனாலதான் வளர்ந்தாரு. அப்ப பேசுறதுக்கு எது பலமா இருந்தது? பின்பலமா ஆட்சி அதிகாரம். அப்ப கட்சியாலதான் அண்ணாமலை. முதல்ல அந்த உண்மையை யாரும் மறுக்கக்கூடாது, மறைக்கக்கூடாது. சமூக வலைதளங்கள் எல்லாரும் இதை மறந்துடுறாங்க. ரைட்டு, தனி மனித கேரக்டரும் ஒன்று இருக்கு. அது அண்ணாமலை கிட்ட கொஞ்சம் துணிச்சல் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லாமே தவிர ஏதோ முழுக்க முழுக்க அண்ணாமலை தான் அப்படின்னு பேசுறது உண்மை இல்லை சார்.
ஆட்சி அதிகாரம் தான் அவருக்கு பின்னாடி இருந்தது. அந்த துணிச்சல் தான் அவர் எல்லாரையும் விட்டு விளாசிட்டாரு. ஆனா அதே தமிழிசையும் இருந்தாங்க, எல்முருகன் இருந்தாங்க. அந்த காலத்து இல்லாத ஒரு ஒருத்தருடைய ஸ்டைல். அப்ப தமிழிசை இருந்த போது பிஜேபியுடைய பாடி லாங்குவேஜ் வேற. இப்ப எதையும் செய்ய துணிகிற பிஜேபி இருக்கு. ஈடிய நினைச்ச இடத்துக்கு அனுப்புறாங்க, எதிர்கட்சிக்கார வீட்டுக்கெல்லாம் அனுப்புறாங்க. நீங்க பொன்னார் இருந்த காலத்துல, தமிழிசை காலத்துல அப்படி அப்படியே கொஞ்சமா இருந்து நாளாக அதிகமா உச்சத்தில், அதாவது அரசியலமைப்பு சட்டத்துல இருந்து இந்தியாவுடைய சட்டத்திட்டங்கள் அத்தனை காற்றுல பறக்க விட்டு காலில் போட்டு மிதிக்கிற அந்த கேரக்டர் இப்பதான் உச்சத்துல இருக்கு பிஜேபி. அந்த நேரத்தில் அண்ணாமலைக்கு தலைவராக இருக்கிறார். இவரும் புகுந்து விளையாண்டார். துணிச்சலா பல கருத்துக்களை சொன்னார். கூச்சமே இல்லாம பல பொய்களையும் சொன்னார். அது பல இளைஞர்கள் ரசிச்சாங்க. அப்போ கட்சியால தான் அண்ணாமலை அதை செயல்பட முடிஞ்சே தவிர, தனிப்பட்ட அண்ணாமலை இவ்வளவு தூரம் இன்னும் பிடிச்சு உள்ள போட்டிருப்பாங்க சார். அதிகாரமிக்க பிஜேபியுடைய தலைவராக இருக்க தானே அண்ணாமலை கிட்ட நெருங்க முடியல ஸ்டாலினால. அதனால ஏதோ அவர் இல்லைன்னா கட்சியே இல்லைங்கிறது அந்த வாதம் தவறு. ஆனால் அண்ணாமலை வந்த பிறகு ஒரு எழுச்சி வந்ததுங்கிற வாதத்தை மறுக்க மாட்டேன் நான். அமித்ஷா வந்துட்டு இவர் தேசிய அளவில் வந்து பெரிய ஒரு எதிர்காலம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா தேசிய தலைவர் அந்த மாதிரி பதவி இல்லை, தலைவருங்கிறலாம் ரொம்ப பெருசு. அது குருவி தலையில பணங்காய வச்ச மாதிரி ஆயிடும். தேசிய செயலாளர் கொடுத்து 2 மாநிலங்களுக்கு 3 மாநிலங்களுக்கு பொறுப்பாளர் அனுப்பலாம். எடுத்தோடனே பொதுச் செயலாளர்லாம் ஆக்க மாட்டாங்கன்னு என்னுடைய பார்வை. இது வரைக்குமான பிஜேபி வரலாறு எடுத்து பார்த்தோம்னா, முதல்ல நேஷனல் செக்ரட்டரின்னு ஆக்குவாங்க, அப்புறம் ஜெனரல் செக்ரட்டரி ஆக்குவாங்க. அப்படி ஏதேனும் பொறுப்புகள் தரலாம். அதில் நான் திருப்பி சொல்கிறேன், 2 வகை இருக்குது. இதில் தேசிய பதவி கொடுக்குற மாதிரி கொடுத்து மேலே வளர்த்து எடுத்துகிட்டு போகிறது ஒன்று, கொடுக்குற மாதிரி கொடுத்து மொத்தமாக காலி பண்ணுறது ஒன்று. அண்ணாமலை என்ன பண்ண போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் சீமான், உதயநிதி, விஜய், அண்ணாமலை, அந்த 4 பேர் தான் அட்ராக்ஷனாக இருந்தாங்க. இப்போ அண்ணாமலை அங்கேருந்து போயிட்டார். அது வந்து விஜய்க்கு ஒரு ப்ளஸ்ஸாக மாறாதா? விஜய்க்கு மட்டுமே மாறணும்னு இல்லை, கொள்கையும் இருக்குது. கொள்கையை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற இளைஞர்களும் இல்லாமல் இல்லை. அவங்களுக்கு டோட்டலாக நம்ம இளைஞர்களே ஒன்றுமே தெரியாதவங்கன்னு நம்ம இருக்க வேண்டாம். நிச்சயமாக பிஜேபிக்கு ஒரு பின்னடைவு தான், அதை நான் மறுக்கலை. அதை எப்படி நயினார் நாகேந்திரன் ஈடுகட்டி எடுத்துகிட்டு போகிறான்னு பொறுத்து வந்து பார்க்கணும். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. அண்ணாமலையுடைய ஸ்டைலை பல லட்சம் பேர் ரசித்தான். அதே அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் பண்ணுறவர் இல்லை நயினார். ஸோ அதே அளவுக்கு இங்கே இருப்பாரா தெரியாது. அப்போ அவருடைய வேற எந்த செயல்பாடு அந்த கட்சியுடைய வளர்ச்சிக்கு பயன்படுதுன்னு நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். உங்கள் கணிப்பில் வந்து நயினார் வந்து எப்படி செயல்பட நினைக்கிறீங்க? ஒரு ஹார்ம்லெஸ் அவர். இந்த அண்ணாமலையோடைய இதை வந்து அவருக்கு நேர்மாறு. அவர் அளவுக்கு ஒரு பொய் பேச மாட்டார் அப்படின்னு நான் நம்புறேன். நான் சொல்றதுக்கு நான் தயக்கமே இல்லை. எத்தனை பொய்கள் அண்ணாமலை பேசியிருக்கிறார். கூச்சமே எல்லாம் பேசினார்ல. அந்த அளவுக்கு தடாலடி அரசியல்வாதி அல்ல. பட் அதை இப்போ இருக்கிற சூழல்ல இப்படி ஒரு இக்கட்டான ஒரு பெரிய முடிவை தேசிய தலைமை எடுத்து அண்ணாமலையை ஒதுக்கிட்டு தன்னை ஆக்கியிருக்காங்கன்னா நாம எப்படி இதை பண்ண போறோங்கிறத நான் அதான் திருப்பி சொல்றேன். அதை கவனிக்க நானும் தான் ஆவலா இருக்கிறேன், நயினாருடைய செயல்பாடுகளை. இப்போ அதிமுக பாஜக கூட்டணியால அதிமுக கூட இருக்கிற இஸ்லாமிய ஓட்டுகள், சிறுபான்மை ஓட்டுகள் வந்துட்டு விஜய்க்கு போக வாய்ப்பு. அதனால டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு விஜய் சொல்றது நடக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, அது அவருடைய ஆசை. இன்னும் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு விஜய் இன்னும் நிறைய கடினமாக உழைக்க வேண்டியிருக்கு. தப்பு இல்லை, அவருடைய எதிர்பார்ப்பு ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இன்னைக்கு நிலைமை அப்படி இல்லை. திமுகவுக்கு மாற்று அதிமுக தான், அதிமுகவுக்கு மாற்று திமுக தான். இந்த சிறுபான்மை வாக்குகள் அது பக்கம் போக போயிடுவேன். எப்படி போகும்? திமுகவுக்கு தான் போகும். ஏதோ விஜய்க்கு மட்டுமே போகணுன்னா வழி அமைச்சு வச்சிருக்காங்களா, காவா கட்டியிருக்காங்களா? திமுகவுக்கு போவாங்க, எல்லாரும் பிரிச்சுக்குவாங்க. ஏன் சீமானுக்கு போட மாட்டாங்களா இஸ்லாமியர்கள்? இல்லை, இவருக்கு ஜெயிப்பார் ஒரு நம்பிக்கை. சீமானுக்கு பல தேர்தலில் பார்த்துட்டாங்க. அவர் வந்து இல்லை, அப்படி பார்த்தா விவரமான இஸ்லாமியர்கள் ஜெயிக்கிற அன்னைக்கு தான் போடணும்னா திமுக தானே போடுவாங்க. நம்ம ஓட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிற ஒரு இஸ்லாமியன் விஜய்க்கோ சீமானுக்கோ போடுவாங்களா? போட மாட்டாங்க. அவருடைய ஒரு கேரக்டரோ, பாடி லாங்குவேஜோ, ஓரல் லாங்குவேஜோ, கொள்கையோ, ஐடியாலஜி இதெல்லாம் பிடிச்சு இஸ்லாமியர் சீமானுக்கோ விஜய்க்கோ போடலாம், யாருமே மறுக்க முடியாது. ஜெயிக்கிற அடிக்கு போடணும்னா திமுக தான் போடுவாங்க. விஜயோட அறிக்கை ரொம்ப கடுமையா இருக்கு அந்த கூட்டணி பத்தி. ஒருவேளை அவர் ஏடிஎம்கே எதிர்பார்த்து அந்த இருட்டுல நடந்து போகும்போது பயம் இல்லாம இருக்கிறதுக்கு பாடிக்கிட்டே நடப்பாங்க. அப்பதான் பயம் போகும்னு. அப்படிதான் அந்த வரிகளை நான் படித்தேன். இவ்வளோ நாள் அந்த விஜய் எங்கே போனார்? கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆச்சு. இல்லை, இந்த கடுமையான நீ கொச்சியாவோ ரொம்ப இதெல்லாம் பேசணும்னு நான் சொல்லலை. இந்த ஒரு உறுதியான நிலைப்பாடு இத்தனை மாசமா எங்கே போச்சு? அதிமுக பிஜேபி உறவு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இனிமேல் அதிமுக கிட்ட நமக்கு வேலை இல்லை, இடம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வார்த்தை வீர வசனம் வருது இல்லை, இதெல்லாம் 2 மாசம் முன்னாடியே விட்டுருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் அவர் மெச்சி இருக்கலாம். நம்ம ஆனாலும் இப்பயாவது அந்த உறுதியான நிலைப்பாட்டை எடுத்தாருன்னு நான் ஒரு பாராட்டுறேன். என்ன நிலைப்பாடெல்லாம் எடுக்கட்டும். ஒரு அணி அமைஞ்ச பிறகு தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்றதுங்கிறது எதுக்கோ காத்திருந்து ஒரு முடிவு எடுத்த மாதிரி அந்த அறிக்கை தெரியுது. கரெக்டா நேற்று நடந்த உடனே ஒரு விரக்தியில வர்ற அறிக்கை மாதிரி தெரியுது. அதிமுக காத்திருந்த மாதிரியும் ஏதோ பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும். ஏன்னா நம்மளை விட்டு பேசிட்டே இருந்தேன், டக்குன்னு இந்த வரேன்ட்டு போனேன், அங்கிட்டு போய் சேர்ந்துன்ற மாதிரி அந்த விரக்தி அந்த அறிக்கையில தெரியுது. நான் நகைச்சுவா பேசல, நிஜம். அதுதான் ஐயநாதன் போன்றவெல்லாம் வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க, பேச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க, அது நல்லது இல்லை. 2 பேரும் நல்லவில்லைன்னு தானே நீ கட்சி ஆரம்பிச்சேன். அப்புறம் அதுல ஒருத்தரோட போய் பேச்சு நடத்தினா அது எப்படி கட்சி வளரும்னு கேட்டாங்க சில பேர். நியாயமான வார்த்தை. விஜயகாந்த் அப்படிதான் செஞ்சார். அதாவது 2 பேரும் திருடன்னார். திருடன்னு உறக்க சொல்லிக்கிட்டே முதல் தேர்தல் சந்திச்சனால தான் 10% கிட்ட ஓட்டு வாங்கினார்.
அரசியலில் 2 தேர்தல் கழிச்சுட்டு இன்னொரு திருடனோட போய் சேர்ந்துக்கிட்டார். அவர் பார்வையில் நான் சொல்கிறேன். அதில் ப்ளஸ்ஸும் இருந்தது, மைனஸும் இருந்தது. அவருடைய உச்சபட்ச அரசியல் அங்கீகாரமும் அந்த கூட்டணியினால தான் கிடைச்சது. அவருடைய வீழ்ச்சியும் அங்கே தான் தொடங்குச்சு. கூடுதல் அவருடைய உடல்நிலையும் கை கொடுக்காம போயிடுச்சு. பட் அந்த அளவுக்கு விஜய் பக்குவமாக இத்தனை வருஷத்துக்கு கட்சி எடுத்துகிட்டு வருவாரான்னு முதல்ல பார்க்கணும். இப்போ சார் 1 வருஷம் ஆயிருக்கு. ஒரு தேர்தலை சந்திக்கட்டும். சந்திச்சு 234 தொகுதியில் ஒரு கேண்டிடேட் போட்டு அதில் ஒரு 30-40 பேர் எதிர்கட்சிக்காரன் தூக்குவான். அதையெல்லாம் வேடிக்கை பார்த்து வேதனைப்பட்டு இனிமேல் எப்படி ஆட்களை போடணும்னு ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு எவ்வளவோ கற்றுக்க வேண்டியிருக்கு. நேற்றைய அறிக்கை ஒரு விரக்தி கலந்த ஒரு தெளிவு அவருக்கு கிடைச்சிருக்குன்னு நான் பார்த்தேன். இப்போ இந்த வாரத்தில் வந்து அதிமுக பாஜக கூட்டணி அந்த பரபரப்பு கொஞ்சமும் குறையாம வந்து பாமக பரபரப்பு அது முழுக்க முழுக்க அது குடும்ப விவகாரம் தான். நான் பெருசாக கொள்கை மோதல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் முடிவு எடுக்கிறதா நீ முடிவு எடுக்கிறதா, நான் சொல்கிறத நீ கேட்குறேன், நீ சொல்கிறத நான் கேட்கணுமா அப்படிங்கிற ஈகோ கலந்த ஒரு குடும்ப விவகாரம். அதை தாண்டி அதுக்குள்ளே விமர்சிக்க நான் விரும்பலை. இப்போ அவங்க திமுக கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கா? இடம் இல்லையே. அங்கேருந்து 2 கட்சி நான் வந்து குறைஞ்சது 20 தொகுதி கேட்பான். குறைஞ்சது நான் கேட்குறேன். ஏன்னா ஏற்கனவே அவங்க கடந்து வந்த பாதையை வச்சு நான் சொல்கிறேன். அந்த 20 கொடுக்குற இடத்துல இப்போ திமுக இல்லையே, இடம் இல்லையே. யாராவது ஒருத்தர் வெளியில் போனால் அது நடக்கலாம். அதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை. திமுக அமைச்சர்கள் தொடர்ந்து சர்ச்சைக்குரியவர்களை பேசிட்டு இருக்காங்க. இப்போ நேற்று கூட வந்துட்டு தலைவர் மேலே ஒரு பயம் இல்லை. பயம் போயிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன். பயம் இருந்தால் தான் அந்த பயம் போயிடுச்சுன்னு நான் சொல்லுவேன். பயமே வரல ஸ்டாலின் மேலே. இது எவ்வளோ பெரிய பலவீனம் தெரியுமா? நான் பல நேரங்களில் சொல்லுங்க. நீங்கள் நான் சாட்டையை சொல்லட்டுவேன், நான் சர்வாதிகாரியாக மாறுவேன்லாம் அவரோட ஸ்டாலின் சொன்னீங்க. சர்வாதிகாரியாக மாற வேண்டாம், அதிகாரியாக மாறுங்கன்னு கூட நான் 2 தடவை சொல்லி பார்த்தேன். கண்டுக்கவே இல்லை. ஆராசா பேசுகிறார், இன்னும் பல பேர் பேசுவார். சாதாரண சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, செய்தி சாதிக்கு மாதிரி ஆட்கள் பேசினாலே சமூக வலைதளங்கள் மூலமாக அது கட்சிக்கு எதிராக எங்கேயோ போய் நிற்குது. அப்போ அரசமைப்பு சட்டப்படி உயர் பதவியில் இருக்கிறவங்க எம்பியாவோ மந்திரியாவோ இருக்கிற ஆராசா மாதிரி, பொன்முடி மாதிரி, துரைமுருகன் மாதிரி ஆட்கள் பேசினா என்ன மாதிரி விளைவு வரும்? அவங்களுக்கும் ஒரு சுய கட்டுப்பாடு இல்லை. நேற்றைக்காவது சாட்டையை கையில் எடுத்தாரேன்னு நான் ஒரு பத்திரிகையாளராக சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அப்போ தான் கட்சி தலைவர்கள் ஏதோ நடக்கிற தேர்தலில் பூரா ஜெயிச்சுட்டு இருக்கோங்கிறது மட்டும் ஆளுமை இல்லை சார். கட்சியை உங்கள் கண்ட்ரோலில் வைக்கணும். இப்படி ஒரு பார்வை பார்த்தாலே மிரளணும். அது ஏதோ சர்வாதிகாரம் இல்லை, அது தலைவனுக்குரிய பண்பு. அது இன்னைக்கு அதை காலையில் நீக்கு வந்தானே ஓடோடி வர்றீங்க காரை எடுத்துக்கிட்டு விழுப்புரத்துலேருந்து தலைவர்கிட்ட பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு மேடையில் பேசுகிறப்போது ஸ்டாலின் 1 நிமிஷம் கண்ணுக்கு முன்னாடி வந்திருந்தா பேசியிருப்பார். அவரு அப்படி பார்த்துக்கலாம், எப்போ பேசலாமா, பேசட்டுமா அப்படின்னு இங்கே கேட்குறீங்க. ஸ்டாலின் ஒருத்தர் மனக்கண்ணில் வந்துருதுன்னு உங்களுக்கு தோணவே இல்லையே? தலைவர் இருக்கிறார் நமக்கு மேலேன்னு ஒரு பயம் இல்லையே? அதை ஸ்டாலினே நேற்று தான் புரிஞ்சுக்கிட்டார். நேற்று நடந்த நிகழ்வு வந்து பொன்முடியை காலி பண்ணிட்டாங்க அந்த அர்த்தத்தை சொல்லலை. இது மாதிரியான வக்ரத்தின் உச்சத்தில் ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கிறவங்க பேசினா இதுதான் நடக்கும்னு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார்ல, அது ஒரு தொடக்கமாக இருந்தால் நான் சந்தோஷப்படுவேன். அங்கே போட்ட போடல துரைமுருகன் ஓடோடி போனார் பாரு, நான் மாற்றுத்திறனாளிகளை பற்றி தெரியாமல் பேசிட்டேன்னு. ஏன்னா அடுத்த அறிக்கை நமக்கு வந்துருமோன்னு. ஏன்னா காலையில் அறிக்கையும் நம்ம பேர் எழுத விடலை, அவர் ஸ்டாலினே விட்டுட்டாரு. அப்போ ஏதோ நம்மளை எடுத்துருவாங்களோன்ட்டு தான் ஓடோடி ஓடுறாரு. அங்கே தலைவரே கலைஞரால் வளர்க்கப்பட்டவன் நான், எங்கே போச்சு இந்த பயம்? நீங்கள் வாய் திறந்து பேசுகிறப்போ அந்த பயம் எங்கே போச்சு? அப்பயும் ஸ்டாலின் உயிரோட நல்லா ஆரோக்கியமாக இருந்தால, தலைவர் பதில் இருந்தால, அந்த தலைவர் மேலே உங்களுக்கு பயம் இல்லையா? வயசில் பெரியவராக இருக்கலாம், பொதுச்செயலாளருக்கும் மேலே தான் தலைவர் திமுக சட்டத்திட்டப்படி. அந்த பயம் இருந்தால் நீங்கள் அந்த வார்த்தையை பேசியிருப்பீங்களா? கம்பேர்ட் டு பொன்முடி அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனாலும் அந்த சமூகத்துக்கே ஒரு நல்ல பேரை சூட்டி கலைஞர் எவ்வளோ ஆசையாக அதை வச்சிருப்பார். எவ்வளோ ஒரு பிடிமானம் இருந்தால், அது நான் வேற காரணம் மனசில் வச்சிருக்கிறேன். மாற்றுத்திறனாளிகள் துறையை முதலமைச்சர் கையில் வச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு எந்த முதலமைச்சரும் அந்த துறை, அது சின்ன துறை தான். சரி, பட்ஜெட் ஒதுக்குறது எல்லாம் வச்சு பார்த்தா சின்ன துறை. ஒரு உயிரும் மதிக்கத்தகுந்த உயிருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். மாற்றுத்திறனாளிகள் துறையை சமூக நலத்தினோட இணைச்சு தான் இவ்வளோ காலமாக வச்சுருந்தாங்க. இந்த தடவை முதலமைச்சர் ஸ்டாலின் தன் கையில் வச்சிருக்கிறார். அப்போ முதலமைச்சர் கையில் இருக்கிற ஒரு துறை அவர் எவ்வளோ மரியாதை வச்சுருந்தா, மனசுக்குள்ள அவங்கள வச்சுருந்தா ஏந்திருப்பார் இதயத்தில் அப்படிலாம் ஒரு துளியாக நினச்சிருந்தா சில வார்த்தைகளை விமர்சனமாக துரைமுருகன் பேசியிருப்பார். அந்த துடுக்குத்தனம், நம்மளை யார் கேள்வி கேட்குறதுன்ற அந்த வெளிப்படையாக சொன்னால் திமிர், அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி நேற்று வச்சாருன்னு நான் பார்க்குறேன். அது தொடரணும், நடவடிக்கை தொடரும். இந்த பேச்சுக்கள் இல்லை, அங்கே போடு, இனிமேல் எதுவும் பேசக்கூடாது. இந்து மதத்தை இல்லை, எந்த மதத்தையும் எவர் ஒருவரும் நக்கல் பண்ணுறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இது ஆராசா தொடங்கி பொன்முடி வரைக்கும், துரைமுருகன் வரைக்கும், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வரைக்கும் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதனால சமூகத்துக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, திமுகவுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால ஓடோடி வந்து கட்சி ஓட்டு பொறுப்புல இருந்து நீக்கிறாங்க. ஐயோ இந்துக்கள் ஓட்டு போயிடுவேன்னு. ஓட்டு பயன்தான். ஆனால் இப்போ சட்டத்திட்டங்களும் கடுமையாயிடுச்சு. கடந்த காலங்கள் மேலே நீங்கள் நக்கல் பண்ணி நவல முடியாது. அப்போதுலேருந்து பாஜகவே நம்பி இருந்தார் ஓபிஎஸ், இப்போ அவரை கழட்டி விட்டாங்கன்னு நான் பார்க்கல. செங்கோட்டை நான் கட்சி விட்டா போயிட்டாரு, கட்சி விட்டு நீக்கிட்டாங்களா? அவர் இன்னும் அதிமுக இருக்காரு சார். ஒரு சின்ன உரசல் எடப்பாடியோட இருக்கு, என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஒன்று
நேத்து ஒரு கேள்வி வருது, ஓபிஎஸ் தினகரனை ஒற்றுமைப்படுத்துற வேலையில இறங்குவீங்களா, ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு ஏதாவது வேலை செய்யணும் கேட்டப்போ அடுத்த கட்சி விவகாரத்துல தலையிட மாட்டோம் அப்படிதான் சொல்ல முடியும். ஆனா இன்னைக்கு இல்ல, இனிமேலும் அவங்க தான் அந்த பஞ்சாயத்தை பண்ணுவாங்க, பண்ணணும்னு தான் பண்ணணும், அவங்க தான் பண்ண போறாங்க. வெளிப்படையா அதை ஒத்துக்க முடியாது. ஆமா சார், அடுத்த வாரம் ஒரு மண்டபம் பிடிச்சிருக்கோம், எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன், நான் தான் பஞ்சாயத்து பண்ண போறேன், சொம்ப கொண்டாந்து நடுவில் வைங்க நான் சொல்லுவார் அமித்ஷா. இப்படிதான் சொல்லி நகழ்வாங்க. நாகரிகமான பேச்சு அதுதான். ரெண்டாவது, அவர்களுக்கு என்டிஏவில் இடம் இல்லை அப்படின்னு நேற்று அறிவிக்கல. ஏற்கனவே அவங்க என்டிஏல தானே இருக்கிறாங்கன்ற வார்த்தையும் அமித்ஷா நேற்று பயன்படுத்தல. அவருடைய ஃபோக்கஸ் எல்லாம் எடப்பாடியை பத்தி மட்டுமே இருந்ததா தான் நேற்று நான் பார்த்தேன். அவரை எப்படியாவது கொண்டு வரணும்னு அந்த பல மணி நேர காத்திருப்பு தான் அவருடைய பாடி லாங்குவேஜ் எரிச்சல் கலந்ததா இருந்தது. அதை சில பேர் மேல எல்லாம் காமிச்சார். நீங்க பிரஸ் மீட்டை பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். ஏதோ டிரான்ஸ்லேஷன் நடந்த குழப்பம் மட்டுமே அவருடைய கோபத்துக்கு காரணமா இல்ல. அதற்கு முந்தைய சில மணி நேரங்கள் நடந்த நிகழ்வுகள் தள்ளி தள்ளி போயிட்டே இருந்து அந்த எரிச்சல் நம்மளை இப்படி படுத்திட்டாரே அப்படின்னு கூட இருந்திருக்கலாம். ஸோ அந்த நேரத்துல மற்ற பார்ட்னர்ஸை பத்தி பேச வேண்டாம், இன்னைக்கு அதிமுக உள்ள கொண்டு வந்துட்டேன், அது என்னுடைய சாதனை அப்படின்னு மட்டும் நிரூபிக்க நினைச்சார், நிரூபிச்சிட்டார், கிளம்பிட்டார். மிக்க நன்றி. நன்றி.